ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் கம்மியாக சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறமா ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்து கொஞ்சம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு முழு பூண்டு எடுத்து நான் தோல் எதுவுமே உரிக்கலை, லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1-2 தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெண்டைக்காய் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வளவளப்பு தன்மை போகிறது வரை இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிறது வரை இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 2 துண்டு தேங்காய், அது கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த வெண்டைக்காய் எல்லாத்துக்கூடயும் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 10 செகண்ட் மட்டும் அதை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்றாலும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதை சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும், நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ இதை கொதிக்க விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு குழம்பு நல்லா கொதித்து 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.